ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தஞ்சாவூர் அப்பாவை செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். 15 நாள் கழித்து அப்பாவை கூட்டிகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி காலையிலேயே 5 மணிக்கெலாம் கிளம்பியிருக்கோம். தொடர்ந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கரெக்டாக இப்போ நம்ம எத்தனை மணிக்கு கிளம்பியிருக்கோம்? 5:10 1.5 மணி நேரம் ட்ராவல். 7-7:30 ஆயிரம் போகிறதுக்கு. இன்றைக்கி அப்பாவுக்கு ரிவ்யூ. ஸோ தஞ்சாவூர் கிளம்பிட்டுருக்கோம். காலையிலேயே ஒரு 5 மணிக்கெலாம் 15 நாள் கழிச்சு வர சொன்னாங்க. இன்றைக்கி போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரலாம். டேப்லெட்டும் ஆகிடுச்சு. ஸோ காமிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டலுக்கு அப்பா கூட்டிகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு செக்கப்புக்கு கிளம்புறோம். தொடர்ந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து ரிப்போர்ட்ஸ் டேப்லெட்டு, அப்பாவுக்கு தண்ணி வாட்டர் பாட்டிலு பாருங்கள். வாட்டர் பாட்டில், டேப்லெட்டு, தண்ணி, ரிப்போர்ட்ஸ், ஒரு பையன். இது வந்து அப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அப்புறம் அவருக்கு வைப்ஸு, பேம்பர்ஸு, அவருக்கு திங்ஸு, அப்புறம் ஒரு பேக். அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு 2 பை, ஒரு பேக், இவ்வளோ தான் எடுத்துகிட்டு போகிறோம். இங்கே ரித்தீஷ் இன்னும் தூங்கிட்டு இருக்கான். மற்ற எல்லோரும் எழுந்துட்டாங்க. பாருங்கள், கார் இப்போ வர வச்சுருக்கோம். எத்தனை மணிக்கு வருவாங்க? வந்துடுவாங்க. பொறுமையாக கிட்ட வா, கிட்ட போ. அப்பாவுக்கு பெட்டு இல்லைன்ட்டாங்க. கேட்டால் இங்கே அட்மிஷன் போட்டால் மட்டும்தான் பெட்டான். அதோட அப்புறம் இது வெயிட்டிங் ஏரியா. வராண்டாவில் வெயிட்டிங் ஹாலில் அப்பா அதை படுக்க வச்சுருக்கோம். எத்தனை மணிக்கு வந்தோம்? எவ்வளோ டோக்கனு? 1.5 மணி நேரத்தில் வந்துட்டோம். 5:30 கிளம்புனோம். 7 மணிக்கு வந்துட்டோம். 7 மணிக்கு வந்து 16வது டோக்கன். ஆக்சுவலி பேஷண்ட்டை பார்த்தா டோக்கன் போடுவாங்க. அப்போ 15 பேர் முன்னாடி வந்திருக்காங்க போல். 1.5 மணி நேரத்தில் 6 மணிக்கு தான் டோக்கன் போட ஆரம்பித்தாங்க. ஸ்டார்டிங் 6 மணிக்கு தான். 1 ஹவர்லேயே 15 பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க போல். நாங்கள் வந்து 16வது டோக்கன். அதோட இப்போ டோக்கன் போட்டுட்டு அப்பாவுக்கு ப்ரெஷர், பிபி செக் பண்ணிவிட்டு ப்ளட் டெஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போ கொண்டு வந்து அப்பாவை அங்கே வெயிட்டிங் ஹாலில் படுக்க வச்சுட்டோம். டாக்டரே போடுவாங்க. அவர் 10:30 மணிக்கு மேலே தான் வருவார். வந்து ஆனால் எல்லா பேஷண்ட்டையும் பார்த்துட்டு தான் அவர் போவார். ஓபியும் பார்ப்பாங்க, வார்டையும் பார்ப்பாங்க. வார்டையும் பார்ப்பாங்க. அப்பா இங்கே படுத்துருக்கார். இங்கேயும் நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம். எஸ். இப்போ அப்பாவை பார்த்தீங்கன்னா அங்கே ஹாலிலே படுக்க வச்சுட்டு சாப்பாடு வாங்கிறதுக்காக இப்போ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கோம். நாங்கள் சாப்பிட்டுட்டு பார்சல் வாங்கிட்டு வந்துடுவோம், தம்பிக்கும் அப்பாவுக்கும். அந்த 5-6 நாளும் பாப்பா தான் வாங்கிட்டு வந்தோம். இந்த ரூட்டில் தான் போவேன். இன்னைக்கு சரி நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கிட்ட அப்புறம் அப்போ பார்த்துக்க சொல்லிட்டு அப்புறம் சாப்பிட இந்த ஹாஸ்பிட்டலில் தங்கியிருக்கும் போது இந்த லைன் தான். எப்படின்னா நம்ம வந்து சாப்பாடு வாங்க ரெகுலராக போகிற லைன். நல்லா இருக்குல்ல. அதெல்லாம் இதுதான் தஞ்சாவூர் மெயின் பஸ் ஸ்டாண்டு. புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் ரோடு. ஸோ இப்போ டிஃபன் வாங்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். அப்பா கூட தம்பி இருக்கோம். காமிக்கிறோம் பாருங்கள். இது வந்து புதுக்கோட்டை ரோடு தானே, தஞ்சாவூர் புதுக்கோட்டை ரோடுன்னு நினைக்கிறேன். பட்டுக்கோட்டையா புதுக்கோட்டையா? பாருங்க, தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போயிட்டுருக்கோம். அக்காவுக்கு இட்லி, எனக்கு பாருங்கள் தோசை, அக்காவுக்கு இட்லி. சாப்பாடு வாங்கியாச்சு. தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட். பேருந்து நிலையம்னு போட்டிருக்க தெரியல. பஸ் ஸ்டாண்டு கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போது சாப்பிட்டுட்டு சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். அன்பு மிஸ். எப்படி இருந்துச்சு சாப்பாடு? சாப்பிடதான் முடியல. இருங்க.
ஹவர் நாளைக்கு 1 ஹவர். ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தாச்சு. இது எந்த இடம்? ஒரு அவுட்ரு பைபாஸ். அவுட்டரில் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு டேப்லெட் அப்பாவுக்கு தரப்போம். இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு கிளம்பிட்டோம், அவ்வளோதான். பாருங்க என்னடா பண்ணிட்டுருக்கேன்? சாப்பிட்டு கிளம்பியாச்சு. மாத்திரை சாப்பிட்டுருக்கு. மாத்திரமா இதுதான் சரியாக இருக்குது. அப்பா தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டோம். அங்கே என்னென்ன பண்ணாங்க அப்படின்னா, போனதுமே டோக்கன் போட்டோம். நாங்கள் 7 மணிக்கு போனோம். 16வது டோக்கன் 1 ஹவரில். ஆக்சுவலி அங்கே வந்து ஃபோன் டோக்கன்லாம் கிடையாது. யாராக இருந்தாலும் நேராக கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கெல்லாம் அந்த பிபி எல்லாமே செக் பண்ணி டெஸ்ட்டெல்லாம் எடுக்கிறதுக்காக பேஷண்ட்டை பார்த்து தான் டோக்கன் போடுவாங்க. ஸோ நாங்கள் 16வது டோக்கன். அதுவும் இல்லாமல் வீல் சேர்லாம் முன்னாடியே பார்க்குறாங்க. வீல் சேரு பெட்டில் ஸ்ட்ரெச்சரில் இருந்தாங்கன்னா உடனே பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களாம் கொஞ்சம் சீரியஸாக உள்ள கேஸு, முடியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து பார்க்குறாங்க. அது பிரச்சனை இல்லை. டாக்டர் 10:30 மணிக்கு மேலே வந்தாங்க. ஒரு 11:30 சம்திங் அப்பாவை பார்த்தாங்க. சூப்பராக பார்த்தாங்க. எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அந்த டாக்டர் அப்பா கிட்ட பேசின விதம், என்னென்னன்றதை டீட்டெயிலாக கேட்டது எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. முன்னைய விட இப்போ நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டாரு. கை கால் எல்லாத்துக்கும் பவர்லாம் சூப்பராக இருக்குது. நீங்கள் டெய்லி பிசியோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பா சரியாக சாப்பிட மாட்டாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணேன். அதுக்கு அவர் சொன்னது வந்து 1 மந்த் இங்கே என்கிட்ட விட்டுட்டு போயிடுங்க, அமௌண்ட்டை மட்டும் கட்டிடுங்க, இவரை நாங்கள் ஃபுல்லாக பார்த்து கியூராக அனுப்பிச்சிட்றோம் அப்படின்னாங்க. என்னப்பா இருக்கியாப்பான்னது, எங்கள் அப்பா இருக்க முடியாது அப்படின்னாரு. இனிமேல் சாப்பிட்றேன் கரெக்டாக, சாப்பிட்றேன் கரெக்டாக, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் வந்துட்டு கை கொஞ்சம் வீக்கமாக இருந்துச்சு, கை கால். அது ஏன்னா அப்பா 2-3 நாளாக சரியாக சாப்பிடல. அதோட எஃபெக்டாக என்னன்னு தெரியல. அப்புறம் அதுக்கு ஒரு 2-3 பாட்டில் ட்ரிப்ஸ் ஏற்றினாங்க. இப்போ கொஞ்சம் ஆள் நல்லா இருக்காரு. அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் நாங்கள் வந்தோம். மாத்திரை வாங்கினீங்க? மெடிசன் 1 மந்த்து. அதாவது டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது 15 நாளைக்கு கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம பேஷண்ட்டு 15 நாளில் எப்படி இருக்காங்க என்னன்னு பார்க்கறதுக்காக தான் அந்த ரிவ்யூ. இப்போ 15 நாளாக நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு 1 மந்த்தாக கொடுத்துட்டாங்க. 1 மந்த் டேப்லெட் சாப்பிட்டுட்டு 1 மந்த் கழிச்சு டேட் கொடுத்துருக்காங்க. அப்போ வாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ டேப்லெட்லாம் வாங்கிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ கரெக்டாக வீட்டுக்கு வந்து ஒரு 5:30 மணி போல் வந்திருக்கோம். ஒரு வெய்ய அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு டேப்லெட் கொடுத்துட்டு ஸோ அங்கே கண்டினியூ பண்ண முடியல. அதனால் சரி எதாக இருந்தாலும் வீட்டில் போயிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதாவது ஸ்ட்ரோக்கு அப்படின்னா பாப்பா டீட்டெயிலாக சொல்லியிருப்பா. ஒருத்தவங்களுக்கு கை கால் இழுக்குது, மூளையில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா தாராளமாக தஞ்சாவூர் போங்க, வேறு எங்கேயுமே போகாதீங்க. வெட்டியாக அங்கேயும் எங்கேயும் போய் அவங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணுறதுக்கு இங்கே ஒரு 20-30 ரூபாய் எடுத்துகிட்டு போனாலே போதும். நார்மல் பட்ஜெட் தான். அதுக்கப்புறம் உங்களுடைய கேசஸ் பார்த்து அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் மிடில் கிளாஸுக்கு இது பெட்டர் தான் எனக்கு தெரிஞ்சு. நல்லாவே பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்றது பேஷண்ட்டுக்கு நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு கிடையாது, நம்ம எப்படி அந்த பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறோன்ற விதம் தான். நல்ல துணிச்சல் கொடுக்குறாங்க. பொறுத்த வரைக்கும் உனக்கு ஒன்றும் இல்லை, நீ நல்லா இருக்க, நான் இருக்கேன், என்ன உனக்கு பிரச்சனை, இந்தா சாப்பாடு நான் கூடுறேன், ஃபுல்லாகவே கேர் எடுத்து அப்பாவை அந்த அளவுக்கு பார்க்கறது எங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு. சாட்டிஸ்ஃபைடு, நல்லா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி எந்த ஒரு பேஷண்ட்டையும் நடக்க வைக்க மாட்டேன்றேன். முடியலையா நான் எடுத்துகிட்டு போகிறேன், தள்ளிட்டு போகிறேன். வீல் சேர்லேயே பிளட் டெஸ்ட்டுக்காக இருந்தாலும், ஸ்கேனுக்காக இருந்தாலும், எக்ஸ்ரேக்காக இருந்தாலும், எங்கேயா இருந்தாலும் வீல் சேர்லேயே இட்டுட்டு வந்து காரில் ஏற்றுற வரைக்கும் ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. அது எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஸோ எங்களுக்கு தான் தெரியல, இனிமேலாவது வரும் காலங்களில் யாருக்காவது ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ் யாருக்காவது எதாவது ஆச்சுன்னா அங்கே போயிட்டு ரெஃபர் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இது ப்ரொமோஷனுக்காகலாம் சொல்ல, நாங்கள் அனுபவத்தில் நாங்கள் சொல்கிறோம். சரிங்களா?